உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஞானியானவர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்கள் சிலருடன் பேசிக்கொண்டிருந்தார். பேச்சின் நடுவே, நான் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்த விஷயங்கள் மொத்தம் 4 தான். அந்த 4 விஷயங்களின்படிதான் நான் வாழ்ந்து வருகிறேன் என்றார். இதை கேட்ட சீடர்கள் அந்த 4ம் என்னென்ன என்பதை கேட்டு அறிவதில் ஆர்வமாயிருந்தனர். ஆர்வத்தை அடக்க முடியாமல் அதை அவரிடமே கேட்டனர். அந்த ஞானியும் தயங்காமல் சொல்ல தொடங்கினார். 1. நான் சாப்பிட வேண்டிய அளவு என்ன என்பது குறித்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த உணவின் அளவையும் தரத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆகவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள அக்கறையை என் மனதில் இருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டேன் என்றார். 2. என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு பெரிய நன்றியை செலுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அந்த நன்றியை எனக்கு பதிலாக வேறு எவராலும் செலுத்த முடியாது. நான் தான் அதை திருப்பி செலுத்த வேண்டும். ஆகவே அந்த நன்றியை செலுத்தக்கூடிய பணியிலேயே என்னை நான் முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டேன் என்றார். 3. மரணம் என்பது என்னை துரத்தி கொண்டே வருகிறது என்பதை நான் அறிவேன். அதிலிருந்து நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தப்பிக்க முடியாது. ஆகவே அந்த மரணத்தை சந்திப்பதற்காக தினம் தினம் தயாராகி கொண்டே இருக்கிறேன் என்றார். 4. எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்னை விடாமல் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு கணமும் நான் உணர்கிறேன். எனவே செய்யத்தகாதவற்றை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் உண்டானாலும் அதை செய்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார். நல்ல வாழ்க்கைக்கான இந்த 4 விஷயங்களையும் கேட்டதும் சீடர்கள் பக்குவ நிலையை பெற்றனர். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இவற்றுள் இந்த 4 என்கிற எண்ணிற்கு தனி சிறப்பு உண்டு. வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. இதேபோல்தான் ஒரு நன்னூல் உருவானது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை பெற்றிருக்கிறது இலக்கணம். இதைத்தான் கண்ணதாசன் அவர்கள் அன்றே அந்த 4 பேருக்கு நன்றி என்றார். திருச்சிற்றம்பலம்.